தைப்பூசப் பெருவிழா. முருகப்பெருமான் உறையும் காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தின் மகிமைகளை சிந்திக்கலாம். ஓம் எனும் பிரணவத்தின் பொருளறியாத பிரம்மனை முருகப்பெருமான் சிறையில் அடைத்தார். அதன்பின் பிரம்மனின் ருத்ராட்ச மாலை கமண்டலத்தை பெற்று பிரம்ம சாஸ்தா கோலத்தில் படைப்புத் தொழிலை ஆரம்பித்த திருத்தலம் இது. மேற்கு நோக்கியுள்ள இந்த முருகப்பெருமானை தரிசித்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவனை தரிசித்த பலன் கிடைக்கும். எனவே இவரை ஒருவரில் மூவர் என விசேஷ பெயரிட்டு அழைக்கிறார்கள். புராணங்களில் மிகவும் புகழுடையது கந்த புராணம். இந்த புராணம் குமரக்கோட்டத்தில் எழுந்ததே. இத்தல முருகனே திகடச் சக்கரம் என அடியெடுத்து கொடுத்து தனக்கு பூஜை செய்யும் கச்சியப்ப சிவாச்சாரியாரை கொண்டு கந்த புராணம் எழுதுமாறு செய்தான். கந்த புராணம் அரங்கேற்றிய போது ஏற்பட்ட ஐயத்தையும் இத்தல முருகனே புலவர் வடிவத்தில் வந்து தீர்த்து வைத்தான். இன்றும் அந்த அரங்கேற்ற மண்டபத்தை நாம் திருக்கோவிலில் தரிசனம் செய்யலாம். கிபி 11ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட அந்த கந்த புராணம் இன்றும் சிறப்புடன் திகழ்கிறது. இத்தலத்தில் அருணகிரிநாதரின் திருப்புகழும் பெருமை சேர்க்கிறது. பாம்பன் சுவாமிகள் குமரக்கோட்டத்திற்கு வழி தெரியாமல் செல்ல முருகனே சிறுவன் வடிவில் வந்து வழிகாட்டி அழைத்து வந்து தரிசனம் கொடுத்த தலம். நாகம் குடை பிடிக்கும் அமைப்பில் அமைந்த முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வ யானை உற்சவரை இங்கு தரிசனம் செய்யலாம். காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் நடுவில் சோமாஸ்கந்தர் அமைப்பில் இருக்கிறார் முருகப்பெருமான். கந்தசஷ்டி பெருவிழா இங்கு மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூச நன்னாளில் இன்று அதிகப்படியான பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள்.